ஹாய், வெல்கம் டு மதுரை பக்ஷி. இன்னைக்கு மகா சிவராத்திரி. நாமளும் பகவான் நாமத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் பிஸியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். பகவான் நாமத்தை சொல்லுங்கோ. சம்போ மகாதேவா. கல்யாண ரூபாய கலௌச்சனானாம் கல்யாண தாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத ஷட்கராயா வாதாலயாதீச நமோ நமஸ்தே. மகாதேவ 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 மகாதேவா. சம்போ மகாதேவா. இன்னைக்கு சமையல் ரெடி ஆயிடுது. என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு 1 பாட் ரெசிபியா பிசிபேலாபாத் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னாக்க கொத்தமல்லி வர, கடலப்பருப்பு, மிளகாவத்தல், பெருங்காயம், 2 வெந்தயம், கருவேப்பிலை, இது தேங்காய், இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடாயில் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நாம் அரிசி எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கு சரி சமமாக பருப்பு எடுத்துக்கணும். துவரம் பருப்பு, அரிசியும் பருப்பையும் சமமாக எடுத்துட்டு குக்கரில் எப்போதும் வைக்கிறத காட்டிலும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கூட வச்சு ஒரு 2 விசில் கூட குழைவாக சாத்த எடுத்துக்கோங்க. எப்போதும் போல் கடாயில் கடுகு தாளித்து கொட்டிட்டு பெருங்காயத்தை போட்டுட்டு புளியை கரைச்சி விட்டுட்டு 2 மஞ்சப்பொடியும் போட்டுட்டு நாம் என்ன காய்கறி போட போகிறோம். இன்றைக்கி நான் பச்சை பட்டாணியும் இது பரங்கிக்காயும் போட்டிருக்கேன். போட்டு என்ன இருக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சிவராத்திரிங்கிறதால நான் ஆனியன் சேர்க்கலை. அதை பண்ணிட்டு நல்லா கொதி வந்த பிறகு நாம் வேக வச்சு எடுத்த அந்த ரைஸை இதில் போட்டு நல்லா கிளறி எடுக்கணும். 2 இறக்கும்போது கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வெல்லமும் போட்டுட்டு 2 முட்டை நெய்யும் போட்டு இறக்கிட்டேன்னாக்க குழவாக தான் இருக்கணும் அந்த ரைஸு. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு காரக்கறி இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இந்த பட்டாணி இருந்தது இல்லையா, அதையும் சேர்த்து போட்டு உருளைக்கிழங்கு காரக்கறி, தயிர். இன்றைக்கி இங்கே எல்லாம் ரெடி ஆகிடுது. நீங்களும் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.